ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வாரம் நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலான்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி தான் கிளம்புனோம். இப்படி நாங்கள் எங்கே போயிருக்கோங்கிற பிளேஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காலையில் மட்டும் இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு 12 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஷார்ப்பாக 12 தான் நாங்கள் கிளம்புறோம். கிளம்பும்போது கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் இருந்தே, அதாவது நாங்கள் கிளம்புற பிளேஸுக்கு, நாங்கள் போகிற பிளேஸுக்கு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது. ஸோ அங்கேருந்து போகிற வரைக்குமே கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு அந்த மலையெல்லாம் பார்க்குறப்பவே தெரியும் அந்த ஹில் ஸ்டேஷன் எப்படி இருக்குங்கிறது. ஆனால் கொஞ்சம் வறண்ட மாதிரி தான் இருந்தது. மழையெல்லாம் கம்மியாக தானே வருது, அதனால் வறண்ட மாதிரி தான் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் ஆனைக்கட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் தான் இது. ஆனைக்கட்டிக்கு போகிற வழி ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போகிற வழியில் லெஃப்ட் சைடு வெள்ளிங்கிரி மலை அது எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் இந்த மலைக்கு பின்னாடி அப்படியே ஊட்டி. இந்த நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தா மினி ஊட்டினே சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு கழித்து ஒரு ஸ்பாட் வந்துச்சு. அங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வீடியோவில் கொஞ்சம் லாங்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கலாம். நான் நேரில் பார்க்குறக்கு அந்த நேச்சர், அந்த இயற்கையோட அழகு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சொல்கிறப்பவே நான் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது. அப்படியே அங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு கண் எட்டின தூரம் வரைக்குமே பச்சை பசேன்னு மலைகள் தான் இருக்கும். எங்களை சுற்றியுமே மலைகள் தான் இருக்குது அந்த ஏரியாவில். அப்புறம் 12 வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மழை வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். பட் அங்கே மழையெல்லாம் இல்லை. கிளைமேட் அப்படியே ரொம்ப மூடியாக க்ளவுடியாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே காரில் உட்காந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும், அப்படியே அந்த விண்டோஸ் வழியாக அதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கும் பர்ஃபெக்ட் சீனரியாக இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் ஒரு 1 மணிக்கு நாங்கள் அந்த ஸ்டேட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல, இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி தமிழ்நாடு, இந்த பிரிட்ஜுக்கு அடுத்தது கேரளா. இதுதான் இந்த பிரிட்ஜு தான் அதுக்கான செப்பரேஷன் பண்ணுறது. இந்த எல்லை முடிவு தமிழ்நாடு எல்லை முடிவு அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி, கேரளா எல்லை ஸ்டார்டிங் அந்த பிரிட்ஜுக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே கேரளா தான். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போதே நான் யோசிச்சுட்டே போகிறேன், ஏதாவது அனிமல்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது யானை குறுக்கால ஓடி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நானே என் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தா அந்த ஏரியாவில் எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு கிராமம், கொஞ்சம் நிறைய வீடுகள்லாம் இருக்குது. அங்கே அந்த குழந்தைங்கள்லாம் விளாண்டிகிட்டே எல்லாம் இருக்குது. நிறைய ரெசார்ட் தான் இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்கிறத தாண்டி ஃபுல்லாமே ரெசார்ட் தான். நிறைய பெரிய பெரிய ரெசார்ட் எல்லாம் இருக்குது. அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸோட நல்லா ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே கோட்டக்கரைங்கிற இடத்துல நாங்கள் சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு தான் எங்கே போனாலுமே பசி சீக்கிரமே கூடவே வந்துருமே. போயிட்டு அங்கே கல்யாணி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம். ஃபிஷ் மீல்ஸு பட் எல்லாமே இருக்குது. பட் ஃபிஷ் மீல்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே கேரளானாலே. அப்புறம் ஒரு நார்மலான ஹோட்டலுக்குள்ளே தான் போய் சாப்பிட்டோம். போய் புஜ்ஜுக்கு கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம். ஃபிஷ் மீல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் சாப்பிட்ட அந்த மீல்ஸ்க்குள்ளே, அந்த குழம்புக்குள்ளே 3 மீன் இருந்துச்சு. நல்லா சூடாகவும் இருந்துச்சு. இங்கே கேரளா ரைஸ், அந்த மட்டை ரைஸும் இருக்குது, நம்மளோட பொன்னி ரைஸும் இருக்குது. நம்ம எது வேணும்னு கேட்குறோமோ அதை அவங்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் புஜ்ஜுக்கு சாப்பிட்டு வச்சதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு, அப்புறம் நான் சில்லி சிக்கனும் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் ஸ்ட்ரென்த்தாக சரி ஜாலியாக கிளம்பலான்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறை நாங்கள் பார்த்து வச்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஒரு ஹில் பாயிண்ட் பார்க்க வேண்டிய இருக்குது. அந்த இதை பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது நம்ம இந்த ஆற்றுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ஒரு பெரிய டவுன் ஏரியா இருக்குது. நாங்கள் வந்துட்டு இருந்த வழிக்கும் இப்போ பார்க்குற இந்த டவுனுக்கும் செம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சடனாக பெரிய டவுன் இருக்குது. இந்த பிளேஸ்
பிளேஸ் வந்து அகலியில் வந்து நல்ல பெரிய டவுன் மாதிரி இருக்குது. அகலியை தாண்டினதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு ஹில் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டு அதுதான் நாங்கள் போகிறது தான் பெரிய உச்சி மலைன்னு சொல்லலாம். உச்சி மலையிலிருந்து பார்த்தா மொத்த சிட்டியுமே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் அட்டப்பாடியோட ஹில் வியூவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த சிட்டி மாதிரி இருந்த அந்த அகழி அதெல்லாத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அட்டப்பாடி ஹில்ஸ் ஸ்டேஷன் வந்துடும். ஹில்ஸ் வியூ அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, யாருக்குமே தெரியாத பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பிளேஸை கேட்டால் கூட யாருக்கும் தெரியாது. நாங்கள் வந்து கூகுள் மேப் போட்டு தான் போகிறோம். சடனாக நாங்கள் எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சடனாக ஹஸ்பண்ட் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாங்க. சரி, அப்புறம் ஜல்லிப்பாரா வியூன்னு ஒன்று இருந்தது. அது ரொம்ப ஃபேமஸ், யார் கேட்டாலுமே தெரியும். அந்த மாதிரி தான் அந்த ஏரியா. ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சரி இது ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப தான் சரி அட்டப்பாடி ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருந்தது. சரி அதுக்கு போகலாம். நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஒரு நடமாட்டம் கூட இல்லை, ஒரு வண்டி கூட ஆப்போசிட்டில் கூட வரல. எங்கடா தப்பான ரூட்டுக்கு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். எனக்கு வேறு என்ன பயம்னா, நான் ரொம்ப பயப்படுவேன். ஏதாவது யானை வந்துடுமோ, இல்லைன்னா சிறுத்தை புலி ஏதாவது கிராஸ் பண்ணிடுமோ, காரில் வந்து ஏறி குதிச்சிருமோ, இந்த மாதிரி ஒரு தாட்ஸே தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் அங்கே இருக்காங்க, நிறைய வீடுகள் இருக்குது, நிறைய பேர் அங்கே இருக்காங்க வேலை செஞ்சுட்டு அப்படியே தான் இருக்காங்க. அங்கே மாடு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் போய் நாங்கள் அதை கிராஸ் பண்ணியே போயிட்டோம். அப்போ அங்கே 2-3 குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்கவும் அவங்க வந்து சொன்னாங்க. அதில் ஒரு பையன் நான் ரொம்ப ஸ்வீட்டாக நாங்களே கூப்பிட்டு வந்து விடுறேன், நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனே அங்கே கூப்பிட்டு வந்து விட்டு நான் இப்போ ஏறிட்டு இருக்கேன்ல அந்த இடத்துல ஒரு குட்டி கேட் மாதிரி இருக்குது. அது யாருக்குமே தெரியாது கிராஸ் பண்ணோன்னா. பட் அவங்க சொன்னனால நாங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் கரெக்டாக நாங்கள் வந்துட்டு அந்த குட்டி கேட் வழியாக இருக்குல்ல, அது வழியாக மேலே ஏறணும் அப்படின்னா இங்கே தாங்க அந்த ஸ்பாட் இருக்குது. ஏறி போய் பார்த்தா நான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணது வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போனது. அப்படி இருக்குங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்களே பாருங்கள் அந்த வியூ. எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போலி பேச, உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஓ ஆசை. மழை அடிக்கும் ஓஞ்சிருப்பில் செடி முளைக்கும் நான் பூவாக, வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட அத்தை தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து மேலே ஏறுறேன், நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். பட் இந்த ஜூம் எல்லாம் பண்ணி எடுத்தது வந்து நான் இப்போ தான் இந்த வீடியோஸ் எடிட் பண்ணுறப்ப பார்க்குறேன் எவ்வளோ அழகாக அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. நல்லா இல்லை, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நான் இந்த வீடியோஸ் எடிட் பண்ணுறப்ப தான் நான் பார்க்குறேனே. சரியான காற்று இந்த இடத்துல. இன்னும் மேலே ஏற காற்று ரொம்ப மனுஷங்களையே தள்ளுற அளவுக்கு காற்று அடிக்குது. செம்ம குளிராக இருந்துச்சு. ஆனால் புஜ்ஜு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவள் டான்ஸ் எல்லாம் ஆட வேறு செஞ்சா அவங்க பாட்டி கூட. அந்த 10க்கு 10 ஸ்டெப் வந்து நான் எப்போவோ வந்த புதுசில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் அதை வந்து இன்னுமே அவன் ஞாபகம் வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டா. டான்ஸ் அப்படின்னாவே அந்த ஸ்டெப் ஓட ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவளுக்கு இறங்கவே மனசு வரல. அவளை கீழே விட்டுடணும், தனியாக போகணும். ஏன்னா நம்ம நின்னாவே காற்று அந்தளவுக்கு தள்ளுது, அவ்வளோ ஃபோர்ஸாக காற்று வருது. ஆனால் அவளை பார்த்து பத்திரமா பிடிச்சிட்டே தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே உள்ளே போனோம். இப்போது நாங்கள் நின்று பார்த்துட்ருக்க ஒரு லேயர் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போனோன்னா அதுதான் ரொம்ப உச்சி, இந்த மலையோட உச்சி. அந்த இடத்துக்கு போய் நின்றும் பார்த்தோம். அங்கே வந்து ஒரே ஒரு ஒத்த மரம் மட்டும் இருந்துச்சு. அங்கே போய் நான் என்ன ஷாலெல்லாம் வச்சு நல்லா ஒரு சுற்றி ஆடிட்டெல்லாம் இருந்தேன். அப்புறம் என்னோடய அத்தை வேகமாக நான் சடனாக நான் ஆடிட்டு இருக்கேன், டக்குன்னு அவங்க என்னை துரத்திட்டு வர மாதிரி அவங்க நல்லா ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படி யாராவது நம்மளை துரத்திட்டு வந்தாவே ரொம்ப பயமாக இருக்கும்.
அப்புறம் அப்படியே ஓடிட்டு அதுக்கப்புறம் அங்கே நின்று அந்த ஒரு ஒத்த மரத்தில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ரொம்ப நேரம் ஒரு மணிக்கணக்காலாம் இருக்க முடியாது அந்த ஏரியாவில். அப்புறம் அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம். அப்புறம் கீழே இறங்கும்போது காலெல்லாம் நடுங்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பயந்துட்டே தான் இறங்கிட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஹாப்பி வெல் ஸ்பெண்ட் டேவாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து நாங்கள் ஏறும்போதே மலை ஏறும்போதே வாஷ்ரூம் போகிறதுக்கு வந்து அங்கே கீழே ஒரு பள்ளத்துக்கு கீழே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு தான் போனேன். பட் அவங்க வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, போகும்போது வாங்க, இங்கே வந்து பலாப்பழம் வந்து எங்கள் வீட்டில் நிறைய காய்ச்சிருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா அறுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய பலாப்பழம். இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ இருக்க உலகத்துலையெல்லாம் இப்படி நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்களான்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அவங்க செஞ்சாங்க. அவங்க இருக்க வீடு, அவங்கள சுற்றி இருக்க அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இயற்கையோடு இணைஞ்சு இயற்கையோடு ஒன்றி எப்படி இருக்காங்க. அவங்க வீட்டில் ஃபுல்லாக செடி, டிஃப்ரெண்ட்டாக செடி வச்சுருந்தாங்க. அப்புறம் மாமா போய் ஒரு பெரிய பலாப்பழத்தை அறுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு 6:30க்கெல்லாம் வெளியே வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டிஃபுல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மகீஸ் மினி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான். பாய்.